நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், புழல் ஜெயில ரவுடிஸ் கைதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க கிட்டயே வந்து போலீசார்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்த செல்போன் கொடுக்கறது, பேசுறதுக்கு இந்த மாதிரி சகல வசதிகளும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்கொயரி பண்ணி பார்த்திருக்காங்க. அது உண்மையா இருக்கு. உடனே 3 போலீசார்களை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அண்ட் மூணாவது, என்னடா இன்னைக்கு டாஸ்மாக் நியூஸ் இல்லையா அப்படின்னா, இன்னைக்கும் டாஸ்மாக் நியூஸ் இருக்கு. ஸோ டாஸ்மாக்ல என்னதான் வந்து அவங்க மூட சொல்லி வந்து தீவிரப்படுத்தினாலுமே வந்து மூட மாற்றாங்க சில இடங்கள்ல டாஸ்மாக். அதனால இப்போ புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 10 மணிக்குள்ள டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடிடணும். அதை வந்து அந்த பகுதியில் இருக்கிற போலீசார் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை போட்டோ எடுத்து குரூப்ல போடணும், இந்த மாதிரி டாஸ்மாக் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது எதனால கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் 10 மணிக்கு மேல ஷட்டரை லைட்டா திறந்து விட்டுட்டு பிளாக்ல எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கொண்டு வரும்போது டான்னு 10 மணிக்கு போலீசார் போய் தான் ஆகணும். அதனால டக்குன்னு கடையை மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாலாவதா, போக்சோ கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே 60 நாட்களுக்குள்ள முடிக்கணும். கொலை கேஸ் எல்லாம் வந்து 90 நாட்களுக்குள்ள முடிக்கணும். இது வந்து முன்னாடி இருந்தே இந்த ஒரு சட்டம் இருக்குதான், இது வந்து புதுசு இல்ல. ஆனா போக்சோ கேஸ்லயும் கொலை கேஸ்லயும் 60 நாட்கள்ல 90 நாட்கள்ல எல்லாருக்கான தீர்வு கிடைச்சதா அப்படின்னா இல்ல. ஸோ அது வந்து இன்னும் நிலவிலேயே தான் இருக்கு. ஸோ இதை இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க. 60 நாட்களுக்குள்ள முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து சொன்ன மாதிரியே சீக்கிரமா முடிக்கிறாங்க, கடுமையான தண்டனைகள் எல்லாம் தராங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் தப்பு பண்ற எல்லாருமே பயப்படுவாங்க. அண்ட் அஞ்சாவது, பொன்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகர்கள் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி டிவிகேல இருக்கிற பெண்களை வந்து ரொம்ப தவறா தரைக்குறைவா வந்து பேசினாரு. ஸோ அப்போ வந்து பெருசா ஆக்ஷன் எடுக்க முடியல. இப்போ பெண்களை தரைக்குறைவா பேசியதுனால அவர் மீது 2 இடங்கள்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. உடனே வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவரை விசாரணைக்கும் வர சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். அண்ட் அடுத்ததான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. திருச்சியில வந்து விஜய் சார் ரிசைன் பண்ணதுனால அங்க பை எலெக்ஷன் வரும், ஸ்டாலின் சார் நிக்க போறதா சொல்றாங்க இல்லையா, அதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம விஜய் வசந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க.